பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் உயர்த்துகிற தேவன். நம் ஒவ்வொருடைய கொம்பையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற தேவன். கொம்பு என்றால் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மையை ஆண்டவர் அதிகரிக்க பண்ணுகிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கொம்பை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உறுதிப்படுத்தி நம்முடைய கொம்பை உயர்ந்திருக்க பண்ணுகிற ஒரு தேவன். அதே நேரத்தில் புது எண்ணெயினால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தேவன். நம்மை உயர்த்தி, நம்முடைய தலையை உயர்த்தி நம்மை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்மை ஆண்டவருக்கு மகிமையான ஒரு சாட்சியாக எழுப்பி நிறுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை மற்றவர்களால் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கொம்பை உயர்ந்திருக்க பண்ணுவார். ஆகவே நாம் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் சிறியவனை, புழுதியிலே கிடக்கிற அவனை தூக்கி எடுத்து எளிமையான ஒரு சூழ்நிலையிலே ஒதுக்கி தள்ளப்பட்டவனை அந்த குப்பைக்குள்ளிருந்து அவனை உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன். மகிமையுள்ள ஒரு சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் சின்னவர்கள் சிறியவர்கள் என்று ஒருவேளை மற்றவர்கள் நம்மை அற்பமாய் நினைக்கலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எந்த குழியில் கிடந்தாலும், புழுதிக்குள் கிடந்தாலும், குப்பைக்குள் கிடந்தாலும் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன். நம்மை எடுத்து நம்மை சுத்திகரித்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவருடைய வேலை, அந்த காலம், ஏற்ற காலம் வரும் பொழுது ஆண்டவர் உயர்த்துவதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம், அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே, பாதுகாக்கிற கரத்துக்குள்ளே, பலத்த புயத்துக்குள்ளே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து விட வேண்டும். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அப்படி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஏற்ற காலம் வரும் பொழுது உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்மை நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே அழைத்து செல்லுகிற ஒரு தேவன். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். நம்முடைய தலைகளை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்மை மேன்மையாய் உயர்த்துவார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க அளவிலே தம்முடைய அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பலனாயிருக்கிறார். மாத்திரமல்ல, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அரணான அடைக்கலமாய் இருந்து நம்மை மேன்மையாய் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை தந்து அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்துவீராக. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழியும்படி மேன்மையான உன்னத அபிஷேகத்தையும் உன்னத ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவிச்சு. நீர் அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.